கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இப்பொழுது நாம் நேரடியாக கர்த்தருடைய சத்தத்துக்குள் கடந்து செல்ல போகிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். எரேமியா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6வது வசனம். எரேமியா 33:6 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆம், இந்த மாதம் நமக்கு ஆண்டவர் கொடுத்த பெயர் சத்தியத்தின் மாதம். அதனால தான் 1ஆம் தேதி முதல் நாம் சத்தியத்துக்கு அதிக இடத்தை கொடுத்து வருகிறோம். நிறைய வசனங்களை வாசிக்கிறோம். அதிலே ஒரு பகுதியாய் தினந்தோறும் இந்த சத்தியம் என்ற தலைப்பில தொடர்ந்து செய்திகளை கேட்டு வருகிறோம். ஒரு நாளைக்கு 3 செய்தி என்றால் ஒரு மாதத்துக்கு குறைந்தபட்சம் 90 செய்திகள் வெறும் சத்தியம் என்ற தலைப்பில் மாத்திரம் நாம் கவனித்து வருகிறோம். இதற்காக ஏறத்தாழ 199 பிரசங்க தலைப்புகளை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். அதன்படி இன்றைக்கு நாம் பார்க்கும்போது இந்த எரேமியா 33ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி அந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று கேட்டால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லுவார்கள். ஆனால் இங்கு சூத்திரம் வேதாகம பக்தன் சொல்லுகிறார், அவர் சத்தியத்தை வெளிப்படுத்துகிற தேவன் என்று சொல்லி. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. அப்படியானால் எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர் நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒன்றை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார் என்று அர்த்தம். நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்டதை ஆண்டவர் தெரிவிக்க போகிறார் என்று அர்த்தம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஒரு கட்டம் வரும்போது ஆண்டவர் ஜனங்களை பார்த்து கேட்டார், உங்களுடைய அபிப்பிராயத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கேட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோபுவின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. யோபு 32:10, ஆகையால் எனக்கு செவி கொடுங்கள், நானும் என் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவேன். ஆம், நாம் தேவனுக்கு செவி கொடுக்கும் போது நம்மை குறித்த அபிப்பிராயம், நம்முடைய மனைவியை குறித்த அபிப்பிராயம், கணவனை குறித்த அபிப்பிராயம், பிள்ளைகளை குறித்த அபிப்பிராயம், நம்மை குறித்து அவர் என்ன அபிப்பிராயம் வைத்திருக்கிறாரோ அதை அவர் வெளிப்படுத்துவார். நீங்கள் வேலைக்கு போகலாமா வேண்டாமா என்கிறதை அவரே உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்க புதிய இடத்துல ஊழியம் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா என்பதை அவரே உங்களுக்கு அவருடைய அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவார். நீங்க தேவனுக்காக என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை அவரே அவருடைய அபிப்பிராயத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆம், சத்தியத்தின் தேவன் என்கிறவர் அல்லது சத்தியம் என்பது அது மறைக்கப்படக்கூடியது கிடையாது, மறைத்து வைக்கப்படக்கூடியதும் கிடையாது. சத்தியம் என்று சொன்னாலே அது வெளிப்படுத்தப்பட வேண்டியது. நமக்கு இந்த ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்ல வேண்டும். நமக்கு ஆண்டவர் அழகான ஒரு புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். அதற்கு பேர்தான் பரிசுத்த வேதாகம புத்தகம். இந்த பரிசுத்த வேதாகம புத்தகத்துல ஏறத்தாழ 66 பகுதிகள் உண்டு. அதிலே கடைசி பகுதியை பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் என்றுதான் அந்த புஸ்தகம் என்கிற வேதாகமம் முடிகிறது. அப்போ வெளிப்படுத்துவேன். இன்றைக்கு காலையிலே இந்த எரேமியா 33:6 கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதை மிகுந்த வாஞ்சை உள்ளவராய் அது ஒரு ஊழியமாய் ஆண்டவர் வைத்திருந்தபடினால்தான் முழு வேதாகமத்தின் இறுதி பகுதிக்கு வரும்போது
ஓ கர்த்தர் நல்லவர், வெளிப்படுத்தின விசேஷம் என்று அங்கு அந்த புத்தகத்தின் பெயரை முடித்தார். இப்போ வெளிப்படுத்துவேன் என்பது எதை குறிக்கிறது தெரியுமா? வெளிப்படுத்துவேன் என்று சொன்னால் அது ஒரு விசேஷம் என்று அர்த்தம். இதை நான் சொல்லவில்லை, பரிசுத்த வேதாகமாகிய அந்த 66வது புத்தகம் சொல்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லி. அப்படியானால் இந்த அதிகாலை இருட்டோட ஜெபத்துக்கு வந்திருக்கிற எனக்கு மிகவும் பிரியமான அன்பு ஊழியக்காரர்களே, அருமையான விசுவாச தேவ ஜனங்களே, ஓ கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. என் தேவன் உங்களிடத்தில் சில காரியங்களை வெளிப்படுத்த சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அந்த வெளிப்படுத்த போகிற காரியத்தை உலகத்தின் பிரகாரமாய், அந்நிய ஜனத்தின் பிரகாரமாய் அல்லாமல், அது சத்தியத்தை கொண்டு சத்தியத்தின் மூலமாய் ஆண்டவர் வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்ப சத்தியத்தை வெளிப்படுத்துவேன் என்று சொன்னால், ஓ கர்த்தர் நல்லவர், அது எதை குறிக்கிறது? பிதாவின் சித்தம் செய்வது என்ன என்பதையும் தேவ சித்தம் நிறைவேற்றுவது என்ன என்பதையும் ஆண்டவரிடத்திலிருந்து தெரிந்து கொள்வதற்கு பேர்தான் சத்தியத்தில் வெளிப்படுத்தப்படுது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை உண்டாவதாக. அந்த சத்தியத்தில் வெளிப்படுத்தும் போதுதான் அவர் எப்படி எதை வெளிப்படுத்துகிறார்? யோபு 32:10 சொல்லுகிறபடி அவருடைய அபிப்பிராயத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். ஒரு நாள் கர்த்தர் நல்லவர், மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ போய் இந்த ஜனங்கள்கிட்ட சொல்லு, ஒருவரும் மலைக்கு மேலே ஏறக்கூடாது, ஒருவரும் மலைக்கு அருகே வரக்கூடாது என்று சொல்லி சொன்னார். இது ஆண்டவருடைய அபிப்பிராயம். அவருடைய அபிப்பிராயத்தை அவர் சொன்னார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. அதே போலதான் கர்த்தர் நல்லவே சொதிரம். ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியக்காரரிடத்திலும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளிடத்திலும் இந்த கடைசி காலத்துல அவர் தன்னை வெளிப்படுத்துகிற விதமாகத்தான் பேசி வருகிறார். அந்த வெளிப்படுத்தப்படுகிற வெளிப்பாடு இருக்கு பாருங்க, அது ஒரு விசேஷித்த கிருபா வரம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு பைபிள படிக்கிறேன், பைபிள படிச்சு அதுல இருக்கிறத நான் சொல்றேன் என்பது அது வேத வசனத்தின் விளக்கம் என்று அர்த்தம். ஒரு புஸ்தகம் படிக்கிறேன், அதுல இருக்கிற குறிப்பை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொன்னால் அது படித்ததை தெரிவித்தேன் என்று அர்த்தம். ஒரு குடும்பத்துல ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில் நடந்ததை கொண்டு வந்து உங்கள்கிட்ட சொல்றேன்னாக்கா நான் கேள்விப்பட்டதை சொல்லுகிறேன் என்று அர்த்தம். இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணங்கள், அர்த்தங்கள் உண்டு. ஆனால் இங்கு ஆண்டவர் எதை வெளிப்படுத்த விரும்புகிறார்? சத்தியத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். அந்த சத்தியத்தின் வெளிப்பாடு இந்த கடைசி காலத்துல வெகுவாய் குறைந்து கொண்டே வருகிறது, தேய்ந்து கொண்டே வருகிறது. ஆனா நான் பெருமைக்காக சொல்லவில்லை, மிகுந்த தாழ்மையோடு சொல்லுவேன். நம்ம ஊழியத்துல செய்திகளும் பிரசங்கங்களும் வேத வாக்கியங்களும் எதுவுமே ஏற்கனவே உட்கார்ந்து யோசித்து எடுத்து எழுதி கொண்டு வந்து எழுதினதை அல்லது எடுத்த குறிப்பை அப்படி சொல்லுகிற வழக்கம் இங்க நம்ம ஊழியத்துல இல்லை. நம்ம ஊழியத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபையிலேயே ஒரு பெரிய கிருபை, ஒவ்வொரு முறையும் அவர் வெளிப்படுத்துகிற சத்தியத்தை பேசுவது தான் இங்க ஒரு பெரிய கிருபையா இருக்கிறது. இப்ப நீங்க உட்கார்ந்து ஆயத்தம் பண்ணினவைகளை வந்து பேசுவதற்கும் தேவனுடைய வெளிப்பாடுகளை பேசுவதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அப்படியானால் இந்த காலை வேளையில இந்த எரேமியா 33:6 வசனத்தின்படி சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நாட்களிலே உங்கள் மீது ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் வைக்க விரும்புகிறார். அவர் வைக்க விரும்புகிற அபிஷேகம் என்ன என்று சொன்னால், மூளையினால் யோசித்து நீங்கள் செய்த காரியங்கள் போதும்,
அனுபவத்தை தெரிந்திருந்து அனுபவ ரீதியாய் வேலைகளை முடித்தது போதும், யாரோ சொன்னதை கேட்டு செய்தவைகள் போதும். இனி அப்படி அல்ல. என் மகனே, என் மகளே, இந்த காலை வேளையிலே உங்கள் மீது என் வெளிப்படுத்தலின் அபிஷேகத்தை நான் வைக்கிறேன். கருதலானவைகளை தெளிவிக்கிறதும் மறை பொருட்களை வெளிப்படுத்துகிறதும் அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் நிறைந்ததுக்கு பேர்தான் இந்த வெளிப்படுத்துறது. அப்போ சத்தியத்தை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர், நீங்க விசுவாசியா இருக்கலாம், சாதாரண ஒரு ஸ்திரீயா இருக்கலாம், அல்லது வேதம் தெரிந்தவர்களாயிருக்கலாம். இனி உங்களுடைய திறமையை வைத்து அல்ல, பெசலையலை போல யூகித்தும் அல்ல. இங்கு வரப்போகிற அபிஷேகம் என்னன்னா வெளிப்படுத்தின விசேஷம். இதை செய், இதை எடுத்து பார் என்று கர்த்தர் சொல்லுவார். அங்க எடுத்து பார்த்தா அது வெள்ளை பணியாரத்தை போல இருக்கும், நல்ல உருட்சியாக இருக்கும், நல்ல மல்லியை போல காணப்படும். அதை அவித்து புசித்து அதை அவித்து புசித்தால் அது தேனிட்ட பணியாரம் போல இருக்கும். இந்த வெளிப்பாடு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லாமல் இருந்தது. அவர்களுக்கு மன்னா என்றால் என்ன என்றே தெரியாது. மன்னா என்பது எப்படி இருக்கும் என்றும் தெரியாது. ஒருவேளை மன்னா கிடைத்தால் அது எப்படி சமைப்பது என்றும் தெரியாது. எந்த விதமான அடிப்படை அறிவும் இல்லாதவர்களாய், மன்னாவை குறித்த எந்த வெளிச்சமும் இல்லாதவர்களாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். ஆனா எதுவுமே தெரியாத அவர்களுக்கு வானத்திலிருந்து ஒரு மன்னாவை பெய்ய பண்ணி, அதுவும் கூடாரத்தின் வாசலிலேயே விளை வைத்து, அதை எடுத்து சேமித்து இடித்து அவித்த போது அது தேனிட்ட பணியாரம் போல அவ்வளவு ருசியாய் இருக்கும். இதை புசிக்கிறவனுக்கு இனி பசி உண்டாவது இல்லை என்கிற ஒரு பெரிய வெளிப்பாட்டை ஆண்டவர் கொடுத்தாரே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாத ஒன்றை வெளிப்படுத்தின தேவன் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார். இனி நீங்கள் ஜாமம் காக்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் மந்திரம் மோதுகிறவர்களை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. இதோ உங்களுக்கே இந்த வெளிப்பாட்டின் அபிஷேகத்தை நான் கொடுக்கிறேன். உங்களுக்கே இந்த கிருபையை நான் தருகிறேன். ஷபௌதி ஹதரபௌதரா கடாதடகதனா கதரபரா ரபௌதரியாத ரபௌகத்தி கதாக்கா துகத ரபக்கா தகத ரபக்கா கத கத்தரவர. இந்த சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். தேவனால் வெளிப்படுத்தப்படுகிற வெளிப்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை நான் வாழ்க்கையின் அனுபவத்தோடு உங்களுக்கு சொல்லும்படி கிருபையை முன்னிட்டு பிரயாசப்படுகிறேன். சிலர் வெளிப்பாடு என்று சொன்னால் என்ன நினைக்கிறார்கள்? வேதத்தில் இருக்கிறது தெரியும், வசனத்தில் இருக்கிறது தெரியும், பிதாவாகிய தேவனை பார்க்க முடியும், குமாரனாகிய இயேசுவை பார்க்க முடியும், பரிசுத்தாவின் நிறைவை அனுபவிக்க முடியும். அப்போ இதெல்லாம் அப்புறம் சாத்தானை குறித்து சொல்லுவார், அந்தி கிறிஸ்துவை குறித்து சொல்லுவார். இதெல்லாம் வெளிப்பாடு என்று நினைக்கிறார்கள். இதுல எதுவுமே தவறு கிடையாது. இது எல்லா வெளிப்பாடுகள் தான். ஆனா இன்னொரு வெளிப்பாடு உண்டு. அது என்னன்னா, ஒரு தேவ மனுஷன், ஒரு தேவ மனுஷி தேவனோடு யதார்த்தமாய் பழக ஆரம்பிக்கிறார். ஒரு தகப்பனுக்கு மகனை போலவும், மகனுக்கு தகப்பனை போலவும், வீட்டிலே ஒரு உன்னதமான பெரிய மனுஷனை போலவும், எல்லாரிலும் சிறந்தவர் அவர் என்ற எண்ணத்திலும் ரொம்ப யதார்த்தமா, கேஷுவலா, நார்மலா, சிம்பிளா, ரொம்ப ஹம்பிளா நீங்க ஆண்டவரோடு பழக ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, இந்த பிதா, இயேசு, பரிசுத்தாவி, பரலோகம், சாத்தான், அசுத்தாவி, இந்த வெளிப்பாடுகளை அல்லாமல் ஒவ்வொரு சின்ன 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 காரியத்திலும் வெளிப்படுத்தல்கள் வந்துடும். உதாரணத்துக்கு
நேற்றைக்கு நான் தேவனுடைய கிருபையினால் அந்த மாபெரும் திருமண விழாவிலே தேவனுடைய செய்தியை கொடுக்க போயிருந்தேன். அப்பொழுது காலை எழும்பி ஜெபித்து செய்திகளை வேக வேகமா ரொம்ப அவசரமா தேவனுடைய செய்தி ஆயத்தப்படுத்தியிருந்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு இப்ப வர வேண்டிய அழைப்பு இப்ப வராது, நீ தாமதமா தான் போவ. அப்போ அந்த வெளிப்பாடு வந்த உடனே நான் உடனே ஜெபத்தை அந்த செய்தி எடுக்கிற குறிப்புகளை வேகத்தை குறைச்சிட்டு கொஞ்சம் வேதத்தை தியானித்து ஜெபித்து எடுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் செய்தி எடுத்தாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு, ரொம்ப டயர்டா இருக்குன்னு ஒரு படுத்த க்ஷண பொழுதுல ரொம்ப தெளிவான ஒரு வெளிப்பாடு வந்தது. இப்போது உன் அழைக்கிற மனிதர்கள் கீழே வந்து நிற்கிறார்கள், நீ சுதந்திரம் புறப்படு என்ற ஒரு வெளிப்பாடு. எனக்கு நான் அப்ப படுத்த உடனே இந்த வார்த்தை வருது, வெளிப்பாடு வருது, உன் அழைக்கிறவர்கள் கீழே நிற்கிறார்கள், நீ புறப்படு என்று ஆண்டவரே சொல்ல. உடனே பார்த்து வந்திருக்காங்களா போய் செக்அப் எல்லாம் பண்ணல, போன் பண்ணல, கேட்கல. கர்த்தர் சொல்லிட்டாரு, ஏன்ச்சு நேரா ஃபேஷன் பண்ணு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு, என்னை சுத்திகரிச்சு அலங்கரிச்சு பைபிளை கையில் எடுத்து புறப்பட்டேன். கரெக்டா ஏன்ச்சு ரெடி ஆயிட்டு இருக்கிற அவங்க சொல்றாங்க, ஐயா நாங்க கீழே தான் நிக்கிறோம் வாங்க அப்படின்னு. அப்போ இந்த வெளிப்படுத்துவேன் என்பது தேவனுடைய ரகசியங்களையும் ராஜ்யத்தின் வெளிப்பாடுகளை மாத்திரமல்ல, நீங்க தேவனோடு யதார்த்தமாய் நடக்க பழகினால் வீட்டிலே நடக்கிற, குடும்பத்திலே நடக்கிற, உங்க பிள்ளைகளிடத்தில் நடக்கிற ஒவ்வொரு சின்ன 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 காரியத்தையும் ஆண்டவர் அழகாய் வெளிப்படுத்துவார். அதற்கு நாம் தேவனோடு யதார்த்தமாய் பழகுகிறவர்களாய் இருக்கணும். அவர் ஆண்டவர், ஐயோ அவர் கத்து, ஐயோ அவர் எவ்வளவு பெரியவர், நம்ம பக்கத்துல போக முடியாது, ஓ சொத்துல அவரு நம்ம பக்கத்துல வர முடியாது, நம்ம உள்ள நுழைய முடியாது. இந்த விதமான பூச்சாண்டித்தனமான பயமெல்லாம் எடுத்து போட்டுட்டு, அவர் என்னுடைய தேவன், நான் அவருடைய குமாரன் குமாரத்தி, நானும் தேவனும் ஒன்றாய் இருக்கிறோம், தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் ஜெபிக்கிறேன், அவர் கேட்கிறார், அவர் சொந்தம் உத்தரவு அருளுகிறார், நான் அதை பெறுகிறேன். இப்படி நல்ல ஒரு அந்யோன்யம், இப்படி ஒரு பந்த பாச ஸ்நேகம் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில வந்துருச்சு அப்படின்னாக்கா, உங்களுடைய சின்ன சின்ன காரியத்தை கூட கர்த்தர் அழகாய் வெளிப்படுத்துவார். அதைத்தான் சொன்னேன், தேவன் தன்னுடைய அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துகிறவர் என்று யோபு 32:10 ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அதே மாதிரி இன்னொரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. சங்கீதங்களின் புஸ்தகம் 49 அதிகாரம் 4வது வசனம். சங்கீதம் 49:4. என் செவியை ஓமை மொழிக்கு சாய்த்து என் மறை பொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆண்டவர் வெளிப்படுத்துகிற வெளிப்பாட்டுக்கு எல்லா நாளும் எல்லா நேரமும் பைபிள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாரு, வேதத்துல மட்டும்தான் வெளிப்படுத்துவாரு, வேதத்தை அல்லாமல் வேறதை வெளிப்படுத்த மாட்டார் என்பது கிடையாது. சில நேரத்துல ஆண்டவர் வெளிப்படுத்துவதற்கு இந்த சங்கீதம் 49:4 சொல்லுகிறதை போல அதற்கு அவர் சில நேரத்தில் ஓமைகளை தெரிந்தெடுக்கிறார், சில நேரத்தில் சுரமண்டலத்தை தெரிந்தெடுக்கிறார். அப்போ ஓமைகள் மூலமாய் வெளிப்பாடு, சுரமண்டலத்தின் மூலமாய் வெளிப்பாடு. இது எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி வெளிப்பாடுகள், வெளிப்படுத்தல்கள், வெளிப்படுத்துறதுக்கு விசேஷங்கள் உங்களுக்கு உண்டாயிருக்கிறதா? இந்த அந்யோன்யம் உங்களிடத்தில் இருக்குதா? இதுக்காகத்தான் சொன்ன, யதார்த்தமாய் தேவனோடு பழகினா எந்த சின்ன சின்ன பொருளை வைத்தும் அவர் வெளிப்படுத்துவார். இப்போ ஓமை மொழிக்கு சாய்த்து இந்த ஓமையை அதிகமாக பயன்படுத்தினது யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் ஓமையை கொண்டு ஜனங்களோடு பேசினார். அவருடைய ஒவ்வொரு ஓமையிலும் ஒரு பெரிய வெளிப்படுத்தின விசேஷம் இருந்தது.
அவர் சொன்ன ஒவ்வொரு ஓமையும் பயங்கரமானதாக. ஒரு மனுஷன் இருந்தான், அவன் போய் சுதந்திரம் கர்த்தர் நல்லவன் முத்துக்களை தேடுகிறவனாய் இருந்தான், கடைசியில் ஒரு முத்தை கண்டுபிடித்தான் என்று ஒரு ஓமையை சொன்னான். இப்போ அந்த மனுஷன் யாருண்டா? இந்த உலகத்தின் புத்திரர்கள். அவன் தேடின இடம் ஒரு பெரிய வயல்வெளி, ஒரு வனாந்தரம். அதுதான் இந்த உலகம். அவன் தேடினது ஒரு முத்து, அந்த முத்து தான் பரலோகம். அப்ப கவனமாய் தேடினால் தேவனுடைய ராஜ்யத்தை கண்டடைவீர்கள் என்பதை ஒரு ஓமை மொழியினால் ஆண்டவர் அழகாய் வெளிப்படுத்தி சொன்னார். அவர்களோடு ஓமையோடு பேசினார் என்று பார்க்கிறோம். சரி, இப்போ ஓமையோடு பேசுறது கொஞ்சம் புரியும். ஆனா இங்க சங்கீதம் சொல்லுகிறது 34ஆம் சூத்திரம் 49ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, சுரமண்டலத்தின் மேல் என் மறைபொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வெளிப்பாடு எப்படி வருது பாருங்க. இந்த சுரமண்டலத்தினால் வெளிப்பாடு பெற்றது யார் என்று சொன்னால், தாவீதின் வாழ்க்கையில தான் இந்த சுரமண்டலத்தின் மூலமாய் அந்த மனுஷனுக்கு நல்ல வெளிப்பாடுகள். அங்கு இஸ்ரவேலின் முதலாம் ராஜா சவுல் அசுத்தாவை பிடித்து அலைக்கழித்து பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் சுரமண்டலத்தை எடுத்து இந்த தாவீது வாசிக்க சவுலுக்குள்ள இருக்கிற ஆவி வெளியேறினது. அப்ப தாவீதுக்கு தெரிஞ்சிருச்சு, சுரமண்டலம் வாசிச்சா அசுத்தாவி போகும். அது மாத்திரமல்ல, அந்த ராஜாவுக்கு முன்பாக தாவீது சுரமண்டலத்தை வாசித்து வாசித்து அடிக்கடி விடுதலை ஆக்கின போது ஒரு கட்டத்துல தாவீதுக்கே ஒரு வெளிப்பாடு வருது, இந்த தேசத்துக்கு தேவன் என்னையும் ஒரு ராஜாவாய் மாற்ற முடியும். ஆடுகளுக்கு பின்னாக இருந்த எண்ணெய், வயல்வெளியில் இருந்த எண்ணெய், என் சகோதரர்கள் இல்லாத இடத்தில் இருந்த எண்ணெய், என் வீடை விட்டுட்டு வனாந்தரத்தில் இருந்த எண்ணெய் கொண்டு வந்தேன். இப்ப அரண்மனையிலே சவுலுக்கு பக்கத்திலே சுரமண்டலத்தை வாசிக்க வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த அரண்மனைக்கே என்னையே கர்த்தர் அதிபதியாய் மாற்றுவார் என்கிற ஒரு வெளிப்பாடு அந்த மனுஷனுக்கு வந்தது. அது அப்படியே நடந்தது, அப்படியே நிறைவேறினது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்திலே ஆண்டவரிடத்தில் இந்த வெளிப்படுத்தின அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க. எனக்கு ஆண்டவரே அமரம் வேண்டும், வல்லமை வேண்டும், அபிஷேகம் வேண்டும், தீர்க்கதரிசனம் வேண்டும். அவங்க வாயினால பேசும், இவங்க சொல்லும், அவங்க மூலமா எனக்கு ஒரு அடையாளம் கிடைக்கணும். இதெல்லாம் விட்டுட்டு நீர் எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே, எனக்கு சொல்லித்தாரும் ஆண்டவரே. நான் கமாலியலின் பாதத்திலே உட்கார்ந்து கேட்டுக்கொண்ட பவுலை போல என் தேவனாகி உம்மிடத்தில் உட்கார்ந்து கேட்கிறேன் ஆண்டவரே, எனக்கு நல்ல ஒரு வெளிப்பாடுகளை தாருங்க என்று கேட்டு பாருங்க. ஆண்டவர் தம்முடைய கரத்தை உங்க மீது வைப்பார், தம்முடைய விரலின் நுனியினால் உங்களை தொடுவார். கண்களில் இருக்கிற செதில்கள் கீழே விழும். காதுகளை அடைத்திருக்கிற களிம்புகள் வெளியேறும். உங்க இருதயத்தை மூடியிருக்கிற மப்பும் கொழுப்பும் அகன்று போகும். இதெல்லாம் விலகும் போது உங்க கண்களும் உங்கள் செவியும் உங்க இருதயமும் தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதான சுத்திகரிக்கப்பட்ட அவயவங்களாய் மாறிவிடும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சில நேரத்துல இந்த வெளிப்படுத்தலில் சில குழப்பங்கள் வரும். வெளிப்பாடுகளுக்கும் குழப்பத்துக்கும் சுத்திர பஞ்சமே இருக்காது. இது வேதத்திலும் அந்த குழப்பம் வந்தது. ஒரு நாள் பவுல் சொல்லுகிறார், கர்த்தர் என்னை அந்த பட்டணத்துக்கு போய் ஊழியை செய் என்று சொல்லுகிறார். நான் புறப்பட போகிறேன் என்று சொல்லுகிறார். உடனே கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, இல்ல அங்க போனா உண்மை கட்டி வைச்சிருவாங்க, உண்மை அடிச்சிருவாங்க, கொலை செய்து போட்டுருவாங்க. அப்ப உடனே சொல்றாரு, இல்ல கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி விட்டார், நான் புறப்படுகிறேன். இப்ப கவனிங்க, ஜெபித்து வெளிப்பாடு வருகிறது, ஊழியத்துக்கு புறப்படுகிறார். ஆனா அங்க ஒரு கூட்டம் சொல்லுது, நீ அங்க போன ஆபத்து என்று சொல்லி. அப்போ போகலாமா வேண்டாமா என்கிற ஒரு கேள்வி எழும்புகிறது. ஆனா அந்த நேரத்துல இந்த தேவ மனுஷனாகிய பவுல் கர்த்தருடைய வெளிப்பாட்டை சார்ந்து கர்த்தரை சார்ந்திருந்தார்.
அதனால் அவர் போன இடத்திலே பலத்த அசைவும் மாற்றமும் வந்தது. இந்த செய்தியை கேட்கிற எனக்கு அருமையான விசுவாச தெய்வ பிள்ளையே, உங்க குடும்பத்திலே நீங்க ஒரு வெளிப்பாடு பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். அந்த வெளிப்படுத்தலுக்கு நீங்க ஒரு தகப்பனாய் ஒரு தாயாய் இருக்க வேண்டும். உங்களுக்கு அந்த வெளிப்பாடு வந்தது என்று சொன்னா உங்க பிள்ளைகளுடைய பாதைகள் இடறுவது கிடையாது. நீங்க வெளிப்பாடு நிறைந்தவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னா உங்க குடும்பத்துல இன்னல்கள் வரப்போவது கிடையாது. அதே சமயத்துல இந்த எரேமியா 33:6 சத்தியத்தை வெளிப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் அந்த சத்தியத்தை வெளிப்படுத்தும் போது அதை யாரும் தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தி விடக்கூடாது. இது இருக்கிற ஆபத்திலேயே மிகப்பெரிய ஆபத்து இதுதான். நான் சோதரம் என்கிட்ட சொல்லிட்டு இல்ல, இந்த பாரு நான் ஜோமன்ட்டு சொல்றேன் பாரு, நான் சொல்றது நடக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வல்லமை இருக்கு காண்பிக்கிறதுக்காக ஏதோ 4 வார்த்தையை சொல்றது, ஒரு சொப்பனம் பார்த்த மாதிரி கிரியேட் பண்ணி சொல்றது, அதெல்லாம் தேவனுக்கு முன்பாய் பண்ணுகிற துரோகங்கள். அப்படிப்பட்ட சுயத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. உங்களுக்கு கொஞ்சம் வெளிப்பாடு வந்துட்டாக்கா ஒரு கூட்ட ஜனம் வரும், ஒரு கூட்ட மக்கள் வரும். அறியாதவர்களும் வருவார்கள், அறிந்தவர்களும் வருவார்கள். ஆனால் வருகிற எல்லாருக்கும் நீங்க வெளிப்பாடு சொல்லணும், எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லணும். அப்படி எல்லாருக்கும் சொல்ல முடியலன்னா அது வெளிப்படுத்தல் விசேஷம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. எல்லாருக்கும் வெளிப்பாடு சொல்லணும்னு கட்டாயமும் கிடையாது. எந்த நேரமும் தீர்க்க தரிசனம் அறிவிக்க வேண்டும் என்பது அவசியமும் கிடையாது. ஆனால் தேவன் உணர்த்தும் போது, தேவன் வெளிப்படுத்தும் போது, தேவன் வெளிப்பாட்டை கொடுத்து பலவந்தம் பண்ணும் போது அதை வெளிப்படுத்தாமல் இருக்கவே கூடாது. அதை சொல்லாமல் இருக்கவே கூடாது. சிலர் இதை தொழிலாய் மாற்றுகிறார்கள், சிலர் இதை வருமானமாய் மாற்றுகிறார்கள், சிலர் இதை தன்னுடைய பெயர் புகழ்ச்சிக்காக மாற்றுகிறார்கள். ஆனால் எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துகிற தேவன், புறமண்டலத்தை கொண்டு வெளிப்படுத்துகிற தேவன், கர்த்தர் நல்லவே. இந்த நாட்களில் உங்களுக்கு நல்ல வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். யாருக்கு தெரியுமா? தாழ்மை உள்ளவர்களுக்கும், தேவனுடைய வெளிப்பாடுகளை ஆதாயத்துக்கு பயன்படுத்தாமல் ஆத்துமாக்களுக்காக பயன்படுத்துகிறவர்கள் யாரோ அவர்களுக்கு இந்த வெளிப்படுத்தலின் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கும். முதலாவது சொன்னேன், அவர் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துகிறது. 2வது சொன்னேன், ஒரு இசைக்கருவி மூலமா, சுரமண்டலத்தின் மூலமா அவர் வெளிப்படுத்துகிறவர். அடுத்ததாக கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவர் எதை வெளிப்படுத்துகிறார், எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 23வது வசனம். சங்கீதம் 50:23. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். இங்க கவனிங்க, ஊழியக்காரர்களே கவனிங்க, தேறின விசுவாசிகளே கவனிங்க. இந்த வசனம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு காலத்திலே ஜனங்கள் எல்லா இடத்திலும் ரட்சிக்கப்படுவது மாத்திரமே ஊழியமாயிருந்தது, மனம் திரும்புவது மாத்திரமே ஊழியமாயிருந்தது. அதனால ஜனங்கள் அனுதினமும் சபைகளிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஆனா இந்த நாட்களில் அப்படி அல்ல. அது சபை எங்கேயோ போகிறது, ஊழியம் எங்கேயோ போகிறது, செய்திகள் எங்கேயோ போகிறது. ஆனாலும் இந்த நாட்களில் ஆண்டவர் தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்த போகிறார். தேவனுடைய ரட்சிப்பு என்றால் என்ன? நன்றாய் கவனிங்க.
தேவனுடைய ரட்சிப்பு என்று சொன்னால் ஒரு தேசத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து வருகிறது, ஒரு சுனாமி வருது, ஒரு அக்கினி மலை வருகிறது, ஒரு கல்மலை வருகிறது, அல்லது கொடிய நோய் வருகிறது, மிகப்பெரிய பஞ்சம் வருகிறது என்று சொன்னால் இதை கர்த்தர் முன்கூட்டியே வெளிப்படுத்துவது மாத்திரம் அல்லாமல் அதுல யாரெல்லாம் காப்பாற்ற போகிறேன் என்பதையும் கர்த்தர் சொல்லிடுவார். எப்படிப்பட்டவர்கள் தப்புவிக்கப்படுவார்கள் என்பதை சொல்லிடுவார். இதுதான் தேவனுடைய ரட்சிப்பின் வெளிப்படுத்து. தேவனுடைய ரட்சிப்பு என்று சொன்னாலே அந்த தேவன் காப்பாற்றுகிறார், அந்த தேவன் விடுவிக்கிறார், அந்த தேவன் அவர்களை மூடி மறைக்கிறார் என்ற அர்த்தம். அதுக்கு பேர் தான் தேவனுடைய ரட்சிப்பு. அப்போ இந்த கடைசி காலத்துல குறிப்பிட்ட சில தேவ மனுஷன்களிடத்துல, மிக குறிப்பிட்ட சில தேவ மனுஷிகளிடத்துல இந்த தேவனுடைய ரட்சிப்பின் வெளிப்பாட்டை கர்த்தர் வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு செய்தி கேட்கிற உங்களில் யாருடைய தலையிலாகிலும் இந்த தேவனுடைய ரட்சிப்பின் வெளிப்பாடு வைக்கப்படுவது உண்மைன்னா, நீங்க போற இடத்துல எல்லாம் ஆத்துமாக்கள் மனம் திரும்புவாங்க. நீங்க பிரசங்கிக்கிற இடங்களில் எல்லாம் ஜனங்களுடைய ஒப்பு கொடுத்தல்கள் உண்டாகும். அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் இருக்கிற அநேகரை மீட்டுக் கொள்ளுகிற அந்த ரட்சிப்பின் ஆவியினால் தேவன் எடுத்து பயன்படுத்துவார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. அப்போ இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிற தேவன் அவருக்கு தம்முடைய தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்தி என்னுடைய ஊழியத்தை செய்யுங்கள் என்றும், என் ஊழியத்தை இந்தந்த காரியத்தில் செய்து முடியுங்கள் என்றும் அவரே சொல்லுவார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. கடைசியாக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஸ்தோத்திரம். கடைசியாய் இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிற தேவன் அதை எந்த விதத்திலே யாருக்கு செய்கிறார்? அதே வசனம், அதாவது தலையங்க வாக்கியமாகிய எரேமியா 33:6 சொல்லுகிறது, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும். இங்கு சத்தியம் நிறைந்த தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற கிருபைகளை பாருங்க. ஒன்று சௌக்கியத்தை கொடுக்கிறார், இரண்டாவது ஆரோக்கியத்தை கொடுக்கிறார், மூன்றாவது குணமாக்குதலை கொடுக்கிறார், நாலாவது பரிபூர்ண சமாதானத்தை கொடுக்கிறார். இந்த 4 நாளும் கர்த்தர் தம்முடைய மனுஷனை, தம்முடைய மனுஷியை நிரப்புகிறார் என்று சொன்னால், கர்த்தர் நல்லவே. அவர்கள் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள், எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியவான். இப்போ இந்த சௌக்கியம், ஆரோக்கியம், குணமாக்குதல், அப்புறம் பரிபூர்ண சமாதானம், இந்த 4ஐயும் நிறைவாய் பெற்றது யார்? இந்த 4ம் இருந்ததினால் சத்தியத்தை வெளிப்படுத்தினது யார்? நான் சொல்றது ஒரு புரியும் நினைக்கிறேன். இந்த சௌக்கியம், ஆரோக்கியம், குணமாக்குதல், பரிபூர்ண சமாதானம், இதை 4ஐயும் பெற்றது யார்? இதை பெற்றதினாலே சத்தியத்தை வெளிப்படுத்தினது யார் என்று கேட்டால், வேதத்துல ஒரே ஒரு மனுஷனை சொல்லலாம். அந்த தேவ மனுஷன் தான் இயேசுவுக்கு மிகவும் அன்பாயிருந்த சீசனும் பத்மு தீவு யோவான் என்று சொல்லப்படுகிற அந்த நல்ல தேவ மனுஷன். அந்த மனுஷருடைய வாழ்க்கையில தான் சௌக்கியம் இருந்தது, ஆரோக்கியம் இருந்தது, குணமாக்குதல் இருந்தது, பரிபூர்ண சமாதானம். நீங்க அந்த அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவான் சோத்திரம் வியாதிப்பட்டதாக சொல்ல முடியாது, நோய்வாய்ப்பட்டதாகவும் சொல்ல முடியாது. அப்புறம் ஏன் குணமாக்கினார் என்று சொன்னால், மெலித்தா தீவே ஆபத்து நிறைந்த தீவு, அங்கு கொல்லிவாய் சர்ப்பங்கள் உண்டு,
உயிர்கொல்லி உயிர்கொல்லி விலங்குகள் உண்டு, அப்புறம் விஷம் நிறைந்த செடி கொடிகள் உண்டு. அப்படிப்பட்ட இடத்துலதான் இந்த யோவானை கொண்டு போய் போட்டு விட்டு வந்துட்டாங்க. அதனால சரீரத்திலே பல பாதிப்புகள். ஆனாலும் அந்த பாதிப்பு வந்த போதெல்லாம் இந்த கிருபையின் தேவனே அந்த தேவ மனுஷனை அழகாய் குணமாக்கினார். அந்த குணமாக்கிட்டு அவருக்கு பரிபூர்ண சமாதானத்தை கொடுத்தார். ஐயோ, அம்மா பக்கத்துல இல்லையே, அப்பா பக்கத்துல இல்லையே, சீசர்கள் பக்கத்துல இல்லையே, நண்பர்கள் பக்கத்துல இல்லைங்கிற எந்த ஏக்கமே இல்லாம பரிபூர்ண சமாதானத்தை கொடுத்தார். இந்த நாளும் அந்த பத்ம தீவு யோவானிடத்தில் இருந்தபடினால்தான் அவருடைய ஜீவியம் எப்படி இருந்தது? சத்தியத்தை வெளிப்படுத்துகிற ஜீவியமாய் இருந்தது. வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல இருந்து இந்த கடைசி அதிகாரம் வரைக்கும் நீ படிச்சு பார்த்தீனா எல்லாமே வெளிப்படுத்தல்கள், எல்லாமே தரிசனங்கள், எல்லாமே சொப்பனங்கள், எல்லாமே கர்த்தருடைய வார்த்தைகள், எல்லாமே பூமிக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தப்படுத்தப்பட்ட காரியம். இந்த சத்தியத்தை அவருக்கு தேவன் எப்படி வெளிப்படுத்தினார் பாருங்க. சிங்காசனம் என்கிற சத்தியத்தை குறித்து, தேவர் ராஜ்யம் என்கிற சத்தியத்தை குறித்து, கண்ணாடி கடல் என்கிற சத்தியத்தை குறித்து, மாதந்தோறும் புது கனிகளை கொடுக்கிற ஜீவ விருட்சம் என்கிற சத்தியத்தை குறித்து, இவ்வளவு சத்தியங்களை அவருக்கு தேவன் வெளிப்படுத்தி அதை அந்த தேவ மனுஷன் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தினார். இந்த காலை வேளையிலே இந்த எரேமியா 33ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின்படி நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், உங்களுக்குள் அந்த வெளிப்பாட்டின் ஆவியை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறா, உங்களுக்குள் அபிஷேகத்தை தர விரும்புகிறா. அதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்கிற ராஜதந்திரங்களை நாம் செய்யாதபடிக்கு, ஆண்டவரே நான் நம்முடைய மகன் வந்திருக்கிறேன், ஆண்டவரே நான் நம்முடைய மகள் வந்திருக்கிறேன், பத்ம தீவு யோவானுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தீர், குணத்தை கொடுத்தீர், வியாதியை நீக்கினீர், நல்ல பரிபூர்ண சமாதானத்தை கொடுத்தீர். எல்லாம் கொடுத்த தேவன் அந்த மனுஷன் மூலமாய் வெளிப்படுத்தல் கொடுத்தீர் ஆண்டவரே. அதே போல எனக்கு அந்த வெளிப்படுத்தலை தாங்க அப்பா. நான் மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவதை போல நான் கதறுகிறேன், எனக்கு அந்த வெளிப்பாடுகளை தாங்கன்னு சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஆவில நிரம்பி ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல இந்த காலை வேலைக்கு நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆரம்பத்தில் நல்ல வசனங்களை கொண்டு உமை துதிக்க ஏராளமான வசனங்களையும் புதிய அபிஷேகத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நல்ல 100 சத்திய வசனங்களை வாசிக்கவும் ஆண்டவரே, நாங்கள் கரங்களை விரித்து விரலை விட்டு எண்ணி 100 அல்லேலூயாக்கள் சொல்ல செய்ததற்காக ஸ்தோத்திரம். அருமையான ஊழியக்காரரை கொண்டு வந்து கிருபையுள்ள பாடல்களை பாடவும், அதனால் உம்முடைய நாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணவும் என்னோட ஊழியக்காரராகிய ஆண்டவரே தேவ மனுஷனை நீ பயன்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாவற்றை விட ஆண்டவரே எரேமியா 33 6வது வசனத்தின்படி சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர், யெகோவாவுடைய பிள்ளைகளுக்கு சத்தியம் வெளிப்படுத்தப்படுவதாக, சத்தியத்தின் மறைப்பொருட்கள் வெளிப்படுத்தப்படுவதாக, சத்தியத்தின் ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படுவதாக, ஒவ்வொருடைய கண்களும் நாவும் சத்தியம் நிறைந்ததாய் மாறுவதாக சத்தியத்தை வெளிப்படுத்தியலும். எல்லாவற்றை விட உடைய கிருபை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். நன்மை நீவை கட்டளிடும். இந்த நாள் முழுவதும் அபிஷேகத்தினாலாய் மாற்றித்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.